வணக்கம். இன்றைக்கி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2026 எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. எக்ஸாம் முடித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணாங்க. பேப்பர் எப்படி இருந்தது, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த வருடம் ப்ரிலிம்ஸ் பேப்பர், அதுவும் மெயினாக ஜிஎஸ் பேப்பர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, சர்ப்ரைசிங்காக இருந்தது. நிறைய கேள்வியினுடைய நேச்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை தாண்டி பேப்பருடைய டிஃபிகல்ட்டியும் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது டிஃபிகல்ட் லெவல் கண்டிப்பாக அதிகம் தான். கொஷின் பேப்பரை நான் பார்த்தேன். போன வருடம் ஜிஎஸ் கட் ஆஃப் அரௌண்ட் 90 இருந்தது ஃபார் ஓபிசி கேட்டகரி, இஃப் ஐம் கரெக்ட். இந்த வருடம் ஒரு 5 to 6 மார்க்ஸ் குறைஞ்சபட்சம் கட் ஆஃபில் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிலிம்ஸ் பேப்பர் ரொம்ப அன்சர்டன் ஆயிடுச்சு, கேள்விகள் எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியல, எங்கேருந்து நாங்கள் படிக்கணும்னு தெரியல. நிறைய சோர்ஸ்லேருந்து படித்தோம், கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய படித்தோம், நிறைய டெஸ்ட் கொடுத்தோம், ஆனாலும் எங்களுக்கு பத்தலை, சாட்டிஸ்ஃபேக்டரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல, எங்களுக்கு ஒரு பயமே வந்துருச்சு, அடுத்த வருஷம் அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சரி, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன தான் நடக்குது, ஏன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஷாக் ஆகிறாங்க, உண்மை என்ன, இதை நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இரண்டாவது, இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கொடுத்தவங்க சீரியஸ் கேண்டிடேட்ஸ், ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மேற்கொண்டு என்ன பண்ணணும், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கணுமா இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமா, இதை ரெண்டாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும், கன்ஸ்ட்ரக்டிவாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகே, ஏன் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிலிம்ஸ் பேப்பரை பார்த்து ஷாக் ஆகிறாங்க, ஏன் இவ்வளோ டீமோட்டிவேட் ஆகிறாங்க? இதற்கு மூல காரணம் என்னென்னா, பல வருடங்களாகவே கிட்டத்தட்ட 90% ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் ப்ராப்பராக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் பிட்டர் ட்ரூத். இதை நான் பல வருடங்களாக இன்டர்நெட்டில் பேசிட்டு வரேன், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டைரெக்டாகவும் இதை பற்றி நான் பேசிட்டு வரேன். ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்னாலே சென்னைக்கு வந்து ஒரு ரூம் எடுத்துடணும், ஒரு அகாடமியில் சேர்ந்துடணும், அல்லது ஒரு ஸ்டடி ஹாலில் சேர்ந்துடணும். இப்போல்லாம் ரெண்டுத்துலேயுமே சேர்றாங்க. அதை தாண்டி டெஸ்ட் சீரீஸையே மெயினாக கொடுக்கணும், அதை தாண்டி தேவைப்பட்ட ஒரு பர்சனல் மென்டர் எடுத்துக்கணும், இன்டர்நெட்டில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்து பல விஷயங்களை மனப்பாடம் பண்ணணும், அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். அதை தாண்டி செலக்ட் ஆகிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிற விஷயத்த டெய்லி யூடியூப்லேயோ அல்லது வேறு சில ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் போய் கேட்கணும், அவங்க சொல்கிற பல விஷயங்களை டிப்ஸாகவும் ஷார்ட்கட்டாகவும் வாங்கணும். இதை வச்சு இவங்களாவே இதுதான் எக்ஸாம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு படிக்கணும். இதுதான் ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்னு அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி நிறைய பேர் புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதுதான் உண்மையும் கூட. உங்கள் எல்லார் மேலே இருக்க அக்கறையில் நான் அதை சொல்கிறேன். இதனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை, இதனால தான் இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கொடுத்து வந்தோன்னே நமக்கு இவ்வளோ பயம். ஐஏஎஸ் எக்ஸாம் என்னங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. முதல்ல இன்றைக்கி 90% ஸ்டூடெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனை எடுத்து படிக்கிறது இல்லை மேடம். இதுவே ஒரு பெரிய அவலம், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நோட்டிஃபிகேஷனே படிக்கிறது இல்லை. இந்த எக்ஸாமினேஷன் ஏதோ மாய மந்திரம் மாதிரி, ஒரு மித்து மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நோட்டிஃபிகேஷனே படிக்கிறது இல்லை. யார் எது சொன்னாலும் நம்புறது, செலக்ட் ஆனவங்க சொல்கிறது நம்புறது, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறத நம்புறது, ரூம்மேட் சொல்கிறவங்க நம்புறது, யார் இது சொன்னாலும் நம்புறது, சொல்லிட்டு இவங்களாம் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறது, இவங்க இஷ்டத்துக்கு படிக்கிறது. இதுதான் பிரச்சனை. சரியா? நோட்டிஃபிகேஷன் எடுத்து படிக்கணும். அதில் எக்ஸாமினேஷனோட நேச்சர் என்னன்னு சொல்கிறாங்க, சிலபஸ் இருக்குது, அதை கோத்ரூ பண்ணணும். புரியுதா? இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்றது ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம்லாம் கிடையாது. ஒரு பாட்டு கற்றுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோமோ, ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு சேரணும் நம்ம என்ன பண்ணுவோமோ, ஒரு கராத்தே கற்றுக்கணும்னா நம்ம என்ன செய்வோமோ, ஒரு டிரைவிங் கற்றுக்கணும்னா நம்ம என்ன செய்வோமோ, அதே போல் தான் இந்த ஐஏஎஸ் எக்ஸாமும். புரியுதா? அதுக்கான ப்ராப்பர் ஆட்டிடியூட் இருக்கணும், அதுக்கான ப்ராப்பர் ஹார்ட் ஒர்க் இருக்கணும், அதுக்கான பேஷன்ஸ் இருக்கணும். இந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் நமக்கு கைட் பண்ணுறதுக்கு, சொல்லித்தரதுக்கு யார் ப்ராப்பர் டீச்சர்ஸோ, யாருக்கு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்கள பார்த்து மீட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். செல்ஃப் ஸ்டடி பண்ணால் கூட இந்த நபர்கள் கீழே நீங்கள் படிக்கணும், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கீழே இருக்கணும், தொடர்ந்து ஃபீட்பேக் வாங்கணும். இதெல்லாம் பண்ணாதான் சார் செலக்ட் ஆக முடியும். இதை 90% பண்ணுறதில்ல. அதனால தான் தமிழ்நாட்டில் செலெக்ஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ரிசோர்ஸ்லாம் நிறைய வாங்கக்கூடாது, அளவாக வாங்கணும், ஆனால் டீப்பாக படிக்கணும். மனப்பாடம் அதிகம் பண்ணக்கூடாது, கான்செப்ஷன் நாலேஜை பில்ட் பண்ணணும், அனாலிட்டிக்கல் நாலேஜை வளர்க்கணும், அதோடு சேர்ந்து தான் மனப்பாடம் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணணும், ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும், பிஏக்யூ சால்வ் பண்ணணும், அளவாக டெஸ்ட்டு கொடுக்கணும். இதை பண்ணால் நம்ம பேர் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கும். இது பேர் தான் ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்.
புரியுதா? இதை தயவுசெய்து மைண்டில் வைங்க. இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணலன்னா இனியாவது கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 3-4 அட்டெம்ப்ட் தொடர்ந்து கொடுப்பாங்க. அரைகுறையாக அவங்க இஷ்டத்துக்கு நான் சொன்ன தவறுகளை வருஷம் பண்ணுவாங்க. ஒரு முறை கூட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஏதாவது எக்ஸாம் போவாங்க. பாருங்கள், இதில் நிறைய பேருக்கு அந்த கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கும். கெப்பாசிட்டி இருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறாங்க, அட்டம்ஸை வேஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த தவறை செய்யாதீங்க. ஓகே, கடந்த 13 வருஷமாக சிலபஸ் சேஞ்ச் ஆகலை. நீங்கள்லாம் ரொம்ப லக்கி. நாங்கள்லாம் ஆஸ்பிரன்ஸாக இருக்கும்போது 5 வருஷம் இந்த கேப்பில் 3 முறை சிலபஸை சேஞ்ச் பண்ணாங்க. 13 வருஷம் சிலபஸ் சேஞ்ச் ஆகலை, அப்படியே இருக்குது. அதை தாண்டி அகாடமிஸ், டீச்சர்ஸ், மென்டர்ஸ், ஸ்டடி ஹால், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அதிகம் தான் இருக்குது. இனி இன்டர்நெட் ஒரு முக்கியமான லேர்னிங் பிளாட்ஃபார்மாக கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது ஒரு சில விஷயங்களை தவிர்த்து. இவ்வளோ இருந்தோம் செலெக்ஷன் வரமாட்டுதுன்னா காரணம் நான் சொன்ன பிரச்சனைகள் தான். அதனால் உண்மையை உணர்ந்து நமக்கு என்ன தேவையோ அதை பண்ணால் செலெக்ஷன் நமக்கு வரும். ஓகே, சரி, இப்போ நான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வரேன். கடந்த சில வருடங்களாகவே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஒரு எவல்யூஷனுக்கு உள்ளாகியிருக்கு, ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கு. இதில் எதுவும் மாய மந்திரம்லாம் கிடையாது. சரியா? படித்த புக்கியை தான் படிக்கணும். ஆனால் எப்படி படிக்கணும்னா இன்னும் டீப்பாக படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். கான்செப்ஷுவல் நாலேஜை அப்டெயின் பண்ணணும். இந்த கான்செப்ஷுவல் நாலேஜ் அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் நாலேஜை கொடுக்கும். அனாலிட்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது பகுப்பாய்வு செய்யக்கூடிய திறன், அறிவு. பல்வேறு கோணங்களில் யோசிக்கணும் நாலேஜை வச்சு. அந்த நாலேஜை அப்ளை பண்ண தெரியணும். நாலேஜை வச்சு ஒரு கேள்வியை எவாலுவேட் பண்ண தெரியணும். இது அனாலிட்டிக்கல் நாலேஜ். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது அப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அப்போது நிறையா மனப்பாடம் பண்ணுறது, நிறைய சோர்ஸ்லேருந்து படிக்கிறது, நிறைய டெஸ்ட்டை கொடுக்கறது யூஸே இருக்காது. பாருங்கள், இந்த முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. அப்போது யூபிஎஸ்சி ஸ்ட்ராங் நாலேஜ் எதிர்பார்க்குறாங்க. அந்த நாலேஜை தாண்டி இன்றைக்கி ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி நபர்கள் தான் சர்வீஸ் ஸ்கூலில் தேவை அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் லெவல்லையே ஃபில்டர் பண்ணுறாங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வர்றவங்களே இப்படிப்பட்ட நபர்கள் வாங்க. நிறையா மனப்பாடம் பண்ணிட்டு வர்றவங்க வராதிங்க. ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜையுமே டைனமிக்காக அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு யூபிஎஸ்சி எதிர்பார்க்குறாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். சமையல் எடுத்துங்க. சமையல் பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே நிறைய ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். நாலேஜும் இருக்கணும். வதக்கிறது எப்படி, மிக்ஸ் பண்ணுறது எப்படி, கலக்கிறது எப்படி, வேக வைக்கிறது எப்படி, ஓகேவா, டீ போடுறது எப்படி, தோசை சுடுறது எப்படி, பிரியாணி செய்கிறது எப்படி, பொங்கல் செய்கிறது எப்படி, புலாவ் பண்ணுறது எப்படி, பல விஷயங்களை கற்றுட்ருக்கணும். அறிவாகவும் இருக்கணும், திறனாகவும் இருக்கணும். அதை வச்சு ஸ்பாட்டில் ஒரு டிஷ்ஷை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பண்ண தெரியணும். இப்போ இப்படி தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மாறி இருக்குது. புரியுதா? அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ இனியும் யூபிஎஸ்சியினுடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்படி தான் இருக்கும். அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் தொடர்ந்து இவால்வ் ஆக தான் போகுது. இந்த வருடம் ஜிஎஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள். நிறைய கேள்விகள் டைரெக்டாக கேள்வி கேட்கல, அனாலிட்டிக்கலாக தான் கேள்வி இருக்குது. இருக்கிற நாலேஜ் தான் அப்ளை பண்ணணும். ஆனால் அதை நீங்கள் அந்த கேள்வியை படித்து புரிஞ்சுக்கிட்டு நல்லா நுணுக்கமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், எவாலுவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்து அசர்ஷன் பேஸ்டு கொஷின்ஸு கேட்குறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வேகமாக படிக்க தெரியணும். அதை வச்சு அந்த நாலேஜை நீங்கள் அப்ளை பண்ணி எவாலுவேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இப்போ ஆப்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ஸ் நிறையா அவங்க வைக்கிறது கிடையாது. அப்போது எக்ஸாமினேஷன் எவால்வ் ஆகிருக்கு, அறிவை நோக்கி எவால்வ் ஆகுது. இது ஒரு ப்ராப்பரான எவல்யூஷன் தான். மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படித்து அறிவை எடுத்து வச்சுருக்க கேண்டிடேட்ஸ்க்கு இது நல்ல எக்ஸாம் தான். கண்டிப்பாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் சரியாக படிக்கலைன்னா அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு ப்ராப்பராக படிக்க ஆரம்பிங்க. நம்முடைய சேனலில் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். மஸ்ட் வாட்ச் வீடியோஸ் அப்படின்ற டைட்டில் ஒரு வீடியோ இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி லிசன் பண்ணுங்கள். செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரியாக இருக்கும். அதில் நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் நிறையா படித்தோம் சார், ஆனாலும் அதை தாண்டி சில கேள்விகள் வருது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸில் முடிஞ்ச வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை டாக்டிக்கலாக கவர் பண்ணணும். இது பேர் டாக்டிக்கல் கவரேஜ். டாக்டிக்கல் கவரேஜ் அப்படின்னா
கோர் சப்ஜெக்ட் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உதாரணத்துக்கு பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா கோர் சப்ஜெக்ட் பாலிட்டி, அதை வச்சு தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். அதில் முக்கியமான ஏரியாஸ் எது அப்படின்றது நமக்கே தெரியும். எப்படி தெரியும்னா கோர் சப்ஜெக்ட் படிக்கும்போது தெரியும். அதை வச்சு முடிஞ்ச வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான ஏரியாஸை நீங்கள் டாக்டிக்கலாக கவர் பண்ணி வைக்கணும். இதை வச்சு முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணணும். அதை தாண்டி சில கேள்விகள் ஆன்சர் பண்ண முடியாது தான், ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கேள்வியில் விட்டுருங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதினவங்க மேற்கொண்டு என்ன பண்ணணும், வாட்ஸ் நெக்ஸ்ட், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிங்க, முடிஞ்ச வரைக்கும் சிலபஸை கவர் பண்ணிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க, பிஏக்யூ சால்வ் பண்ணிங்க, டெஸ்ட்டை ப்ராப்பராக கொடுத்துருக்கீங்க, நல்லாவே இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்சர்டனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த முறை கட் ஆஃப் வந்து 90க்கும் கீழே தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஒரு 85 அண்ட் அபோவ் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதையுமே யோசிக்காமல் நாளையிலேருந்து மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனில் இறங்கிடணும். நீங்கள் வேறு எதையுமே யோசிக்கக்கூடாது. உங்களுடைய ஸ்கோர் ஒரு 75 to 85 இந்த ரேஞ்சில் இருக்குது. அதை தாண்டி உங்களுடைய சிலபஸ் கவரேஜ் ஒரு 80 to 85% நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்ராக்சிமேட்டாக. அப்படின்னா நீங்களும் டிலே பண்ணாமல் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். தயவுசெய்து ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் இந்த தப்பு பண்ணாங்க. நான் உங்களுக்கு பல முறை சொன்னேன், வெயிட் பண்ணாதீங்கப்பா, படிக்க ஆரம்பிங்கன்னு சொன்னேன். ஒரு மாதம் வெயிட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தாங்க. இதனால் அவங்களால கிளியர் பண்ண முடியல. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்ஜினில் தான் அவங்க ஃபெயில் ஆனாங்க மெயின்ஸில். அவங்களால இன்டர்வியூ போக முடியல. உதாரணத்துக்கு ஒரு 15 மார்க் 20 மார்க்கில் அவங்களுக்கு இன்டர்வியூ மிஸ் ஆச்சு. ஆப்ஷனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேண்டிடேட்ஸ் என்னுடைய ஆப்ஷனல் பிஎஸ்ஐஆரில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பித்தாங்க. அரைகுறையாக படித்து 220 225 மார்க் கிட்ட வாங்கினாங்க. முதல்லேருந்தே ப்ராப்பராக படிச்சிருந்தா அந்த ஆப்ஷனல்லே ஒரு 45-50 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கலாம். அதிலே குறைஞ்சபட்சம் இன்டர்வியூ போயிருக்கலாம், சர்வீஸும் கூட வாங்கியிருக்கலாம். அதனால் தயவு செய்து நான் சொன்ன இந்த ரேஞ்சில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா டிலே பண்ணாமல் நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிடணும். ஓகே, செகண்ட் கேட்டகரி, நீங்கள் ஒரு 70% அண்ட் பிலோ தான் சிலபஸ் முடிச்சிருக்கீங்க. இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் உங்களுடைய ஸ்கோர் ஒரு 70 அல்லது 70க்கும் கீழே வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஆனால் இதை நீங்கள் வேறு மாதிரி பண்ணணும். எப்படி பண்ணணும்னா அடுத்த 3 மாதங்கள் நீங்கள் ஃபர்தராக மெயின்ஸ் எக்ஸாம் சிலபஸில் இருக்கக்கூடிய ஏரியாஸை படிக்கணும். 3 முக்கியமான ஏரியாஸ் இருக்குது. 1 ஆப்ஷனல், 2வது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, 3வது எத்திக்ஸ். இந்த 3 ஏரியாஸையும் அடுத்த 3 மாதத்தில் முடிச்சிருங்க. எத்திக்ஸையும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் ஃபுல்லாக முடிச்சிடணும். ஆப்ஷனலை ஃபுல்லாக முடிச்சிங்க நல்லது, அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு 60% முடிக்க பாருங்கள். இந்த 3 ஏரியாஸை கவர் பண்ணும்போதே டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். முதல் 1 மாதம் நீங்களே கொஷின் ஃப்ரேம் பண்ணி சிம்பிள் ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். 1 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பிஏக்யூவை சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த 3 மாதங்களில் அப்ராக்சிமேட்டாக நாளையில் ஆரம்பித்து ஆகஸ்ட் 25 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணணும். இதை தாண்டி டெய்லி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை தொடர்ந்து படிக்கணும். ஒரு 20 to 30 மினிட்ஸ் படிங்க போதும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் 1 இயர் படிச்சிருப்பீங்க, நாலேஜ் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கும். தொடர்ந்து படிங்க. அளவுக்கு அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிக்க கூடாது. சரியா? இதோடு சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெய்லி 1 hour ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மெயின்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஜிஎஸ் பார்ட் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அண்ட் எஸ்ஏ இதை சால்வ் பண்ணுங்கள். ஈஸியான கேள்விகள் ஆரம்பித்து சால்வ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணுங்கள். முதல்ல டெய்லி ஒரு 2 கொஷின் சால்வ் பண்ணால் போதும். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டைம் இன்க்ரீஸ் பண்ணி அதிகமாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் பிளான். செகண்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் ப்ரிப்ரேஷன் பிளான். இந்த செகண்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்குது இல்லையா, அந்த மெயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எக்ஸாமினேஷனை அப்படியே நீங்கள் ஒரு ஷேடோ எக்ஸாம் எடுக்கணும். வீட்லேயே
அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, இதை முடிச்சுட்டு ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துருங்க. அதற்கப்புறம் மேற்கொண்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணணும். 2027 ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். அது பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பீங்க. மேற்கொண்டு விட்டு போன ஏரியாஸை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி ரிவிஷன் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அடுத்த 3 மாதத்தில் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் ஸ்ட்ராங் ஆகிருவீங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேயும் ஸ்ட்ராங்காக போகிறீங்க. 2027 ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணாலே உங்களுக்கு செலெக்ஷன் உறுதியாயிரும். நீங்கள் இதை செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னுடைய பர்சனல் இமெயில் ஐடியில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். jv.iasteacher@gmail.com. உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக பண்ணுங்கள். கான்ஃபிடென்ஸை விட்டுறாதீங்க, பயப்படாதீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள். அதே நேரத்தில் டிசிப்ளின்டாக பண்ணணும். ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. ஊர் உலகம் சொல்லுது அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்யணும். நமக்கு என்ன வேணுமோ அதை செய்யக்கூடாது. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யணும்னு நினச்சேன்னா நான் பாஸ் ஆக மாட்டேன். என்ன தேவையோ அதை நான் செய்யணும். இதை தாண்டி நமக்கு இதில் ஒரு கூஸ் பம்ப்ஸ்லாம் கிடைக்காது. சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் இதை தாண்டி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடைக்காது. அதை தாண்டி ஒரு ஃபீலிங்லாம் வராது. என்ன ரியாலிட்டியோ அதை பண்ணிடணும். அதை தாண்டி சந்தோஷமாக இருங்க, ட்ரீம் பண்ணுங்கள். செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு நினைங்க, தப்பு இல்லை. மனசுக்குள்ளே அந்த ட்ரீம் இருக்கணும். டெய்லிக்கும் நீங்கள் ட்ரீம் பண்ணுங்கள். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டீங்க, அல்லது ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டீங்க, அல்லது ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆகிட்டீங்கன்னு ட்ரீம் பண்ணுங்கள். பாசிட்டிவ் தாட்ஸை அது ஃபர்தராக ஜென்ரேட் பண்ணும். ஆனால் ப்ரிப்பரேஷன் வரும்போது நோ நான்சென்ஸ் அப்ரோச், ப்ராக்டிக்கல் அப்ரோச். என்ன வேணுமோ அதை பண்ணணும், என்ன தேவையோ அதை பண்ணணும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன தேவையோ அதை செய்யணும். அதை செஞ்சு முடித்து புக்கை மூடி வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடணும். இதை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சதை விட உங்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இது உண்மை. டார்கெட்டை பற்றி யோசிக்காதீங்க, ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அன்னன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அந்த டியூட்டியை மட்டும் கரெக்டாக செய்யுங்க. இந்த ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணாலே நம்முடைய ப்ரிப்பரேஷன் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் இருக்கும். மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் இருந்தாலே நீங்கள் டார்கெட்டை பற்றி யோசிக்க வேணாம். டார்கெட் ஆட்டோமேட்டிக்காக உங்களை அடைஞ்சிரும். நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை விட உங்களுக்கு பெட்டரான ஒரு ரிசல்ட்டு தான் கிடைக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ் அட் UPSC. தேங்க்யூ. நன்றி.